ஹலோ, என்னடி ஆச்சு? வீட்டில் எதுவும் மாட்டிக்கிட்டியா? ஆமாடா, மாட்டிக்கிட்டேன். நீ என்ன பண்ற? என்ன மறந்துரு. ஆ, ஓகே. என்ன கட் பண்ணிட்டான்? ஹலோ, யார் பேசுறீங்க? என்னடா மறந்துறேன்னு சொன்னா உடனே மறந்துடுவியா? சரி, ஓகே, அப்ப நானும் மறந்துடுறேன். ஏய் லூசு, சும்மா விளையாண்டண்டி. சரி, என்னதான் ஆச்சு வீட்டில்? அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்கடா. ஆனா ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏதோ பேசி சமாளிச்சிட்டேன். அப்போ ஓகே, சரி வா, எங்கனா வெளியே போவோம். இப்பதான் தப்பிச்சிருக்கேன். இப்ப வெளியே வந்து திரும்ப மாட்டிக்க சொல்றியா? அப்போ நீ வரமாட்ட. நான்லாம் வர மாட்டேன்ப்பா. நீ வேணா என் வீட்டுக்கு வா. உங்கள் வீட்டுக்கா? ஏன், யாரும் இல்லையா? யாரும் இல்ல, நீ வேணா வா. தோ வரேன், வந்து உன்னை. டே, சும்மா சொன்னேன், வந்துடாது. சரி, அப்போ வெளியேவாது போகலாம், வாடி. வெளியெல்லாம் எங்கேயும் வேண்டாம். அப்போ நீ என் ரூமுக்கு வா. யாரு, நானா? ஆமாம், பசங்க தான் பொண்ணுங்களுக்காக வரணுமா என்ன? பொண்ணுங்களும் வரலாம். ஏய், என்னடி யோசிக்கிற? அதெல்லாம் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், வா. ஏய் சரி, அங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா? அதெல்லாம் யாரும் இல்லை, நீ வா. சரி வை, நான் வரேன். நீ போன வைடா, நான் நேரிலே வந்துடுறேன். ஓகே அண்ணா, ஒரு நிமிஷம் சொல்கிறா. என்ன டைம் ஆயிடுச்சுன்னு வேலை கிளம்பாமல் இருக்கீங்க? ஏன்? இல்லை, கேட்டேன். நிசா வராளா? ம், ஆமாண்ணே. அதானே பார்த்தேன். அவள் வர்றதுக்குள்ளே கிளம்பிடுறப்பா, சரியா? சரிண்ணே. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புனா நல்லாயிருக்கும். டேய், ஹவுஸ் ஓனர் பார்த்துட போகிறாரா? இந்த வீடு இல்லைன்னு வச்சுக்கேன், அப்புறம் நடு ரோட்டில் தான் நிற்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகுதுண்ணே, நான் பார்த்துக்கிறேண்ணே. உன்ட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன்டா. நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட் குரு இருக்கார்ல, ஆமாம். அவன் கூட நிசாவை போன வாரம் காஃபி ஷாப்பில் பார்த்தேன். ஆட வேலை விஷயமா தான் மீட் பண்ணியிருப்பாங்கண்ணே. குருவை பற்றி உனக்கு தெரியும்ல, அவன் அப்போயே ஒரு மாதிரி. நிசாவை பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லு. ஆட நீங்கள் கிளம்புங்கண்ணே, என்னத்தையாவது பேசிகிட்டு இருப்பீங்க, நான் பார்த்துக்கிறேன். மாறா, மாறா, ஏய், நீ வரப்போ உன்னை யாரும் பார்க்கலல்ல? யாரும் பார்க்கல, நான் வந்துட்டேன். அப்போ ஓகே. என்னடா, வீட்டுக்கெல்லாம் கூப்பிடவே மாட்டேன், இன்னைக்கு கூப்பிட்டுருக்க? அதுவா? ஏதாச்சும் பிளான் பண்ணிருக்கியா? ஆமாம். அப்பனா நான் கிளம்புறேன்ப்பா. ஏய் சிச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா சொன்னேன். என்ன எதுவும் பண்ண மாட்டேல்ல? அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் மேடம். ம். ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு மாதிரியா தான் இருக்கு. பாப்போம். பார்ப்போம் பார்ப்போம். எங்கடா உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் காணோம்? அது நீ வரல, அதனால எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டேன். லூசு, அப்புறம் நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க? ஏண்டி, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது கூப்பிட்டா அவனுங்க இருக்கும்போது எப்படா வரதுன்னு கேட்குற. சரி, நீ வரியேன்னு எல்லாரையும் கஷ்டப்பட்டு அனுப்புனா இப்போ நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்களான்னு கேட்குற. இப்படி கேட்டால் நான் என்ன தான் பண்ணுறது? ஆஃபீஸ் கால் பேசிட்டு வரேன். ம். ஹலோ, ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? எங்கடா? வீட்டுக்கு வந்திருக்கேன், சாப்பிட எதுவும் கொடுக்க மாட்டியா? எனக்கும் உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தான் ஆசை, ஆனால் நாங்களே வெளியே தான் சாப்பிட்றோம். இதில் உனக்கு என்ன கொடுக்கறதுக்கு இருக்கு? அது சரி, அப்ப எதுவும் இல்லைன்னு சொல்லு. ஏய், ஒரு நிமிஷம் இரு, வரேன். பாருடா, இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. பரவாயில்லடா, என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. பொண்ணுங்களை பற்றி எனக்கு தெரியாதா? எப்பயுமே பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் தாண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு தானே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. உனக்கு எல்லாமே தெரியுதுல்ல? ம். அப்ப நான் சொல்லு, இந்த சாக்லேட்டை நீ வேற யாருக்கோ தானே வாங்கியிருக்க? அப்படிலாம் இல்லை, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேள. பொய் சொல்லாத. பொண்ணுங்களை பத்தி எல்லாமே தெரியும்னு சொல்லிட்ட, அப்பனா இதை வேற யாருக்கோ தானே வாங்கியிருக்க? சொல்லுடா. ஒரு நிமிஷம் இரு.
சொல்லு, அப்ப நீ யாருக்கு ஒரு தானே நிமிஷம் வாங்கியிருக்க? இரேன். என் ஃபேஸை பார். எனக்கெல்லாம் நீ கிடைச்சதே இன்னும் என்னால் நம்ப முடியல. இதில் வேற ஒரு பொண்ணு வேறயா? இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லை? ஆக்சுவலா நீ சொன்னது கரெக்ட் தான். ம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தான் எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இல்ல. ஆமாம். சரி, இன்னும் வேற என்னென்ன விஷயத்துக்குலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க சொல்லு. ஆ, நாங்களே மெசேஜ் பண்ணலனாலும் குட் மார்னிங் குட் நைட்டுன்னு நீங்க மெசேஜ் பண்ணணும். ம். அப்புறம் அப்பப்ப சர்ப்ரைஸ் பண்ணணும். ம். நான் சண்டை போட்டாலும் நீ சண்டை போட்டாலும் நீ தான் சாரி கேட்கணும். அது எல்லா பசங்களுமே பண்ணுறது தான். நீ வேற ஏதாவது சொல்லு. வேற வெயிட் பண்ண, பேசிட்டு வந்துடுறேன். அதை விடு, வேற என்ன சொல்லு. ஆஃபீஸ் கால்ரா, பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. ஆமாமா, நான் வெளில தான் இருக்கேன், சொல்லுங்க. ஏ நிஷா, காஃபி. ஓகே ஓகே. ஏ நிஷா. நிஷா, எவ்வளவு நேரம் கூப்பிடுற? இப்ப வரியா இல்லையா? சாரிடா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே, பை பை. என்ன ஆறி போயிடுச்சு. சரி, வேணா விடு. இப்பெல்லாம் ரொம்ப பிஸி ஆயிட்டல? ஒர்க் கால், அவ்வளவுதான். சரி, உன் வேலை என்னாச்சு? கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? அதெல்லாம் நாளைக்கு மத்தியானம் போறது மேக்ஸிமம் கன்ஃபார்ம் தான். வேலைக்கு போற, சீக்கிரமா கல்யாணம் பண்றோம், ஓகேவா? ஓகே ஓகே. ஹே, ஹவுஸ் ஓனர் உட்காரு. ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனர் கேட்டா சொல்ல நான் ஃப்ரெண்டுன்னு. உன்னை ஃப்ரெண்டுனோ தங்கச்சினோ சொல்லி தப்பிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, புரியுதா? லவ் யூடா. லவ் யூ. ஏய், ஹவுஸ் ஓனர் பார்க்கறதுக்கு முன்னாடி போயிடலாம், வா வா. போ. கிளம்புறேன்டா, லேட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஓகே தான். இன்னுமா உன் ஃப்ரெண்ட்ஸ் வரல? வரலையே. அப்ப நான் இங்கேயே இருந்துருவா? இருந்தாலும் ஓகே தான். ஆசைதான். சரி, நான் போயிட்டு வரேன். பாய்டா. நிஷா, ஒரு நிமிஷம். உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஒரு நிமிஷம். ஹலோ. 5 minutes டா, வந்துடுறேன். சொல்லுடா. குரு யாரு? என்னோட புது டீம்மேட். உனக்கு எப்படி அவனை தெரியும்? தெரியும். இப்போ அவன் தான் கால் பண்ணானா? ஆமா. சரி, கிளம்பு. இரு, அப்ப நீ என்ன சொல்ல வர? நான் எதுவும் சொல்ல வரல, நீ கிளம்பு. இல்ல, என்னையும் குருவியும் வச்சு உன்கிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க, அதானே? அதெல்லாம் எதுவும் இல்ல. தப்பா சொல்லிருக்காங்க, அதனாலதான் சந்தேகப்படுற மாதிரி என்கிட்ட வந்து கேக்குற. இங்க பாரு, உனக்கு எது கேக்குறதா இருந்தாலும் என்கிட்ட ஸ்ட்ரைட்டா கேளு. யாரோ சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து பேசாத. ஆமாண்டி, உன்னையும் குருவையும் வெளியே பார்த்ததா என் ஃப்ரெண்ட்ஸுங்க என்கிட்ட சொன்னாங்க. அதுவும் இல்லாம அந்த குரு ஒரு மாதிரியான ஆளு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எது சொன்னாலும் அப்படியே நம்பிடுவேன். என்கிட்ட வந்து எதுவும் கேட்க மாட்டல. இந்த பாரு, நான் இப்ப கூட அந்த குரு கூட தான் போறேன். அவன் தான் என்ன பிக்கப் பண்ண வந்திருக்கான். நான் கிளம்புறேன். நீ என்னை எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ, சரியா? பாய். நிஷா, நிஷா. ஆஃபீஸ் கால், பேசிட்டு வரேன்.
ஏய் ஆஃபீஸ் கால்ரா, பேசிட்டு வந்துடுறேன். குருவை பற்றி அவனுக்கு தெரியல. அவன் அப்பவே ஒரு மாதிரி. நிஷாவை பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லு. என்னோட புது டீம்மேட். இந்த பாரு, நான் இப்ப கூட அந்த குரு கூட தான் போறேன். நீ என்னை எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ, சரியா? பாய்.